கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை பார்க்காமலே உங்களுக்காக ஜெபிச்சிட்ருக்கிறேன், பார்க்காமலே உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கிறேன் வார்த்தையின் மூலமாக, ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக. ஆனால் நீங்கள் நேரடியாக என்னை பார்த்துட்ருக்கிறீங்க டிவியில். எனவே நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறது மாதிரி நீங்களும் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய உதவிகளினாலும் ஆண்டவருடைய பெரிய தயவினாலும் நம்முடைய ஜெப கோபுரம் நல்லபடியாக கட்டி முடிக்கப்பட்டு அதுக்குள்ளால் இப்பொழுது சமாதானமாய் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எனவே நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வந்து ஜெப கோபுரத்தை வந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து ஆண்டவருடைய மங்கள வார்த்தையை நீங்கள் கேட்டு சொல்லும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். திரளான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த இடத்துலேருந்து ஆசீர்வாதம் பெற்று செல்கிறார்கள். நீங்களும் இந்த வாய்ப்பை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் கொடுக்குற மங்கள வார்த்தை எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவரை நோக்கி காலையிலே கூப்பிடுகிற, ஆண்டவரை தேடுகிற, ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை இன்னிலிருந்து நீங்கள் தொடங்குங்க. காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கும். அப்படி நீங்கள் காலையிலே ஜெபம் பண்ணிவிட்டு உங்கள் காரியங்களுக்கு போங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய முழு குடும்பத்தையும் ஒப்படைச்சிட்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ வேலைக்கோ எங்கே வேணாலும் நீங்கள் அனுப்பலாம், ஹஸ்பண்ட் அனுப்பலாம். அப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா போகிற இடத்துல உத்தரவு உங்களுக்கு ரெடியாக இருக்கும். அப்படின்னு ஆர்டர் ரெடியாக இருக்கும். அது வேலைக்கான ஆர்டரோ இல்லைன்னா உங்களுக்கு சாதகமான ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரோ எதுவாக இருந்தாலும் சரி, ஆர்டர் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறவர், மறு உத்தரவு அருளுகிறவர், ஆன்சர் பண்ணுகிறவர். ஆண்டவருக்கு அநேக பேர்கள் உண்டு. அதில் ஒன்று ப்ரேயர் ஆன்சரிங் காட், ஜெபத்தை கேட்கிறவர். நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் அதை கேட்டு உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார். இன்றைக்கி ஒரு வேளை ஏதோ ஒரு ஆர்டருக்காக எதிர்பார்த்துட்டு நீங்கள் இருக்கலாம். ஆர்டர் இஷ்யூ ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். அது எந்த ஆர்டராக கூட இருக்கலாம். பிஸ்னஸ் ஆர்டராக இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா ஒரு அப்ரூவல் ஆர்டராக இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டராக இருக்கலாம். ஏதோ ஒரு உத்தரவு இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு, போய் ரிசீவ் பண்ணிக்கிங்க. அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்படின்னா உனக்கு தெரியாத காரியம் நிறைய இருக்குது, உனக்கு புரியாத காரியமும் நிறைய இருக்குது. ஆனால் எல்லாம் புரிஞ்ச மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ நடக்கிற, பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அப்படி நடந்தாலும் உனக்கு அறியாததையும் புரியாததையும் நான் உனக்கு அறிவிப்பேன், கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த காரியத்தை குறித்ததில் எனக்கு ஒரு வெளிப்பாடு வரல, தெளிவான ஒரு ஆன்சர் வரல, லீடிங் வரலன்னு சொல்கிறீங்களோ அந்த காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்படைச்சி அவர்கிட்ட நம்பிக்கையாக இருங்க. அவர் இன்றைக்கி இந்த வசனத்தின்படி உனக்கு அறிவிப்பார், பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பார். அது உன்னுடைய புத்தி கெட்டாததாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எதெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஆலோசனைக்காக காத்திருக்கீங்களோ அதற்கான அறிவிப்புகள் ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்மை நோக்கி கூப்பிடுகிற நல்ல ஜெப ஆவி என் பிள்ளைகளுக்கு தாரும். அது மட்டுமல்ல, இவ்வளவு நாளும் கூப்பிட்டு என்னென்ன காரியத்திற்கு ஆண்டவரிடத்தில் மறு உத்தரவு வரலையோ உத்தரவு இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி. தானியேல் ஜெபிச்சுட்டே இருக்கும்போது தேவதூதன் வந்து சொன்னால், நீ எப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சியோ அப்பொழுதே பரலோகத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. என்னென்ன உத்தரவுக்காக என் பிள்ளைகள் காத்துட்ருக்காங்களோ, ஆர்டர்ஸ்க்காக காத்துட்ருக்குறாங்களோ அவைகளெல்லாம் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். இவர்களுக்கு அறியாததும் இவர்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை இவர்களுக்கு கற்றுக்கொடும். என்னென்ன காரியங்களில் என் பிள்ளைகள் தேவ ஆலோசனையை எதிர்பார்த்துட்ருக்குறாங்களோ அவற்றிலே தேவ ஆலோசனையை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இந்த நாளை நீர் ஆசீர்வதித்தார். நான் உனக்கு அறிவிப்பேன், உனக்கு தெரியாதது உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு அவனுக்கு சொல்லித் தருவேன்னு சொல்லியிருக்கேன். சொல்லிக் கொடுத்து என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்தும். இயேசுவின் மூலம்